ஷஹீயான சனதோடு பதிவாக்கப்பட்ட ஹதீஸ். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் யார் தெரியுமா? அலங்கோலமான ஒருவர். யார் அலங்கோலமானவர் என்பது ஹதீஸில் வருகிறது. ரொம்ப ரொம்ப அலங்கோலமானவர் என்று ஹதீஸில் வருகிறது. எப்படி அலங்கோலம் என்று ஹதீஸில் இல்லை, எப்படி அலங்கோலம் என்று தெரியாது. ஆனால் சாதாரணமாக இந்த உலகத்திலே இந்த பாதைகள் நாம் மனிதர்களை பார்த்திருக்கிறோம். சில மக்களை பார்த்தோம்னா முகம் அப்படியே வடியும், தொங்கும், சதைகள் தொங்கும், அலங்கோலமாக நிற்பார்கள். அவர்களோட நிறைய பேர் பேச மாட்டார்கள். இன்றைக்கு சலாம் கூட யாருக்கு சொல்லுகிறான் நன்றாக தெரிந்திருந்தால், அல்லது புகழ் பெற்றிருந்தால், ஒரு பெரிய மந்திரியாக இருந்தால், அல்லது ரியால்களுக்கும் டொலர்களுக்கும் டினார்களுக்கும் தான் சலாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை பாருங்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அலங்கோலமான ஒருவர். சில மனிதர்களை நாம் பார்த்திருப்போம், கையெல்லாம் குஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அவர்களோட யாரும் கை கொடுக்கவும் மாட்டார்கள். எல்லாம் சில மனிதர்களை பார்த்தால் கால் வீங்கி இருக்கும், அந்த காலை யானைக்கால் என்று சொல்லுவார்கள், அவர்களோட யாரும் உட்கார்ந்து பேச மாட்டார்கள். மனிதருடைய தோற்றத்தை பார்த்தெல்லாம் மனிதர்களோட பழகுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யார்? ரசூலுல்லாஹ் ஜுலைபீப் ரலியல்லாஹு பேசுகிறார்கள். கேட்கிறார்கள், ஜுலைபீப் எப்படி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், எப்படி ஜுலைபீப், என்ன பதில் வர வேண்டும், என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்கள். யா ரசூலல்லாஹ், இந்த உலக அல்லாஹ் மறுமையிலே எனக்கு ஹூருல் ஈன்களை வைத்திருக்கிறான் தானே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு வைத்திருப்பான் யா ரசூலல்லாஹ் என்கிறார். அவர் ஒரு இளைஞர். சாதாரணமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய முகத்தில் எவ்வளவு அலங்கோலங்க இருக்கலாம், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் என்ன கல்வி இருக்குதோ அதான் அவனுக்கும். எப்படி ரத்தம் ஓடுமோ அப்படித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கும் திருமணம் முடிக்க எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். ஒரு இளைஞனுக்கு எப்படி ஆசை இருக்கிறதோ, அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் இளமையிலே அவருக்கும் அதே ஆசை. எல்லோரும் கை கழுவி விட்டார்கள். உங்களுக்கு என்ன திருமணம் என்று கேட்கிறார், உங்களோட என்ன ஒப்பந்தம், யாராவது ஒரு மகளை அப்படிப்பட்ட ஒருவருக்கு முடித்து கொடுப்பீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸை பேசுற ஒவ்வொரு வாட்டியும் எனக்குள்ளே இந்த உணர்வு வரும். என்ன உணர்வு தெரியுமா? எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அலங்கோலமான ஒருவர் ஈமான் கொண்டு இருந்து அவரோடு நீங்கள் திருமண ஒப்பந்தத்திலே கை சாத்த வேண்டும் என்று வந்தால் எப்படி? அல்லாஹு அலம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிகவும் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சிந்தித்து பார்ப்பதற்கு நீங்க நான் இது கதை சொல்லவில்லை, நிஜமாக நடந்தது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி பேசுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹூருல் ஈன்களை வைத்திருப்பான் தானே யா ரசூலல்லாஹ் எனக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, பல் ஃபில் துன்யா வல் ஆகிரா. ஜுலைபீப், இந்த துனியாவிலும் ஆகிராவிலும் உங்களுக்கு உண்டு ஜுலைபீப். ரசூலுல்லாஹ் பேசினால் வஹி. ரசூலுல்லாஹ் சும்மா பேச மாட்டார்கள், அது வஹி. அது நடக்கவில்லை என்று சொன்னால் நபியா என்ற சந்தேகம் வந்துவிடும். ஒரு மனிதனை பார்த்து யாருமே திருமணம் முடிப்பதற்கு ஏழாண்டு சொல்கிற நேரம், அவ்வளவு அலங்கோலம் என்று ஹதீஸில் வருகிற நேரம், ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிப்பதற்கு எங்கால் கொண்டு வருவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கால கொண்டு வருவது? யாருக்கு திருமணம் முடித்து கொடுப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொஞ்சம் கருப்பா இருந்தா எப்படி பிள்ளைய கொடுப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். தௌஹீத் ஜமாத்தில் ஆரம்ப காலத்தில் நிறைய மக்கள் இருக்கவில்லை. பெண் பிள்ளை பெற்றெடுத்தவர்கள் மாப்பிள்ளை தேடியே அலைவார்கள். அவர்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத ஒரு காலம் இருந்தது. ஏன்? உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் தௌஹீதா காதியானியோட மோசமாக பார்த்தார். இவர்களோட கை நழைப்பதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இன்றைக்கும் இந்த உம்மத்தின் சில கூட்டம் இருக்கிறார்கள். சீதனம் கேட்டு 40 வயசு கன்னிக்குமரிகள் வல்லாஹி வல்லாஹி இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். 40 வயசு கன்னிக்குமரி. எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? இளமை, அவர்களுக்கு என்ன இளமை இல்லையா? திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? காரணம், சீதனம் கொடுப்பதற்கு வசதி இல்லை. சீதனம் கேட்டவனும் இந்த உம்மத்தை சேர்ந்த ஒருவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் கேட்கிறார்கள், ஹராமான சொத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் இருந்தும் இப்படி இல்லை என்று இந்த காலத்திலே நீங்கள் பார்த்தால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மூமின்கள் கொஞ்சம் பேர், அதுக்குள்ளவர்கள் தான் திருமணம் முடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லட்சக்கணக்கில் எல்லாம் மக்கள் இருக்கவில்லை. அந்த கொஞ்சம் பேரிலும் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெண் வர வேண்டுமா இல்லையா? ஒரு பெண் வர வேண்டுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பல் ஃபித் துன்யா வல் ஆகிரா. ஜுலைபீப், இந்த துனியாவிலும் உங்களுக்கு உண்டு, ஆகிராவிலும் உங்களுக்கு உண்டு ஜுலைபீப். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மதீனாவுடைய எல்லையிலே ஒரு வீடை காட்டு, இங்கே போய் பெண் கேளுங்கள், அவர்கள் தருவார்கள் என்றார். அவர் ஓடி போய் விட்டார். எனக்கு மாஷா அல்லாஹ், ஒரு இளைஞனுக்குள்ள வேற எது தேவை? அல்லாஹ்வுடைய இந்த துனியாவில் வேற எது வேண்டும்? ஓடி போய் கேட்கிறார். அந்த வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். பெண்ணை தர சொன்னார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆமா இல்லை எனக்கு என்றார். எனக்கு உங்க புள்ளையை திருமணம் முடிப்பதற்கு.
ஜுலைபீப் அது தர முடிய ஸஹீஹுல் முஸ்லிமை பிரட்டி பாருங்கள், ஹதீஸ் விரிவாக வரும். அல்லாஹ்வுடைய என்ன சொன்னார்? இல்லை ஜுலைபீப், இல்லை, எங்க பிள்ளைக்கு உங்களோடு எந்த வகையிலும் ஒத்து போகாது என்று அனுப்பிவிட்டார். ஜுலைபீப் ரலியல்லாஹு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அவர்கள் மறுத்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு பெண் தர மறுத்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கிளம்பினார்கள். ஜுலைபீப், நான் போகிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த பள்ளிவாசல் தலைவராவது யாராவது ஒரு பெண்ணுக்கு திருமணம் பேசி எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போவாரா? வாப்பா போவார், நான் எதுக்கு போக வேண்டும் என்று கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் அவருடைய பண்பு இதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அலங்கோலமான மனிதருக்கு முசாஃபஹா செய்ய மாட்டோம், கண்டிலும் காணாமல் போவோம். அவர் எங்களோட பேச வந்தாலும் முகத்தை திருப்புவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை எப்படி? அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் நேசிப்பார். அவருடைய நேசம் பணத்துக்காக வேண்டி அல்ல, அந்த நேசம் புகழுக்காக வேண்டி அல்ல, அந்த நேசம் அந்தஸ்துக்காக வேண்டி அல்ல, அந்த நேசம் வல்லாஹி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? ஜுலைபீப், நான் போகிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் போனார்கள், அந்த வீட்டுக்கு சொன்னார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு என்னுடைய பிள்ளையை தருவதா? அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தப்பாக எண்ணி விடாதீர்கள், நான் பெண் கேட்டது எனக்கல்ல, ஜுலைபீபுக்கு என்றார். யா ரசூலுல்லாஹ், கொஞ்சம் மனைவியோட மஷூரா பண்ணட்டுமா என்று கேட்கிறார். என் மனைவியோட கொஞ்சம் பேசட்டுமா யா ரசூலுல்லாஹ்? ஒரு வாப்பாவுக்கு நெருக்கடியான சூழல் வருகிற நேரம் அவர் மனைவியை நோக்கி போவார், மனைவியை நோக்கி மஷூரா பண்ண போகிறார். மஷூரா நடக்கிறது. என்ன மஷூரா? அல்லாஹ்வுடைய எவ்வளவோ மாப்பிள்ளை எல்லாத்தையும் வேணாம். ஏன்னா திருமணம் என்பது சாய்ஸ், வருவதற்காக வேண்டி கொடுப்பதல்ல. அவ ஏற்றுக்கொள்ளுவோம், சிலரை மறுக்கலாம், இஸ்லாம் அனுமதி இருக்கிறது. அவங்க தாய் தகப்பன் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? இவருக்கா எவ்வளவோ நல்ல நல்லவர்கள் வந்தார்களே, எங்க புள்ள விருப்பப்படுவாரை எப்படி கொடுப்பது? அந்த யுவதி முன்னாடி வருகிறாள். ரெண்டு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு வந்து கேட்கிறார்கள். வாப்பா உம்மாவையும் பார்த்து, உம்மா வாப்பாவை பார்த்து கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள், ஜுலைபீபுக்கு என்னை கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கோரிக்கை உங்களால் முடியாது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். அந்த யுவதி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் யாரை பார்க்கிறோம்? முஸ்லிம் குடும்பங்களில் எல்லாம் வளர்ந்து விட்டு அந்நியவனோட ஓடி போகிற சில யுவதிகளை பார்த்திருக்கிறோம். பாப்பா அழுவார், நெஞ்சை பிடிப்பார், உம்மா தேம்பி தேம்பி அழுவார்கள், மார்க்கத்தை விட்டே போய் விடுவியே என்று கேட்பார்கள். அவன் தான் வேண்டும் என்று ஓடுகிற யுவதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காதலித்தால் அவர்கள் தான் வேண்டும் என்று 20-25 ஆண்டுகளாக சாப்பாடு தந்து ஒழுக்கமாக வளர்த்தெடுத்த தாய் தகப்பனை கீழே போட்டு மிதித்த யுவதிகளை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். அந்த யுவதி என்ன சொல்கிறாள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் வந்து கேட்க உங்களால் முடியாது என்று சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். கேட்பது ரசூலுல்லாஹ் ஜுலைபீபுக்காக என்னை, வல்லாஹி ஜுலைபீபை நான் திருமணம் முடிப்பேன் என்றார்கள். ஐயக்கூர் சுப்ஹானல்லாஹ். கல்புகளே, மதீனா ஜஸீரத்துல் அரப், மதீனாவிலே அந்த அன்பு இருந்தது. பல்கலைக்கழகம் என்பது திருக்குர்ஆன் பாடம் நடத்தியவர் ரசூலுல்லாஹ். அந்த கல்பிலே அந்த யுவதிகள் கவரப்பட்டிருந்தது அல்லாஹ்வுடைய அன்பால். ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த யுவதி வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் எதை கேட்கிறார்களோ அவருக்கு வாக்குப்பட நான் தயார் என்று விட்டார்கள். ஜுலைபீப் என்னுடைய மாப்பிள்ளை, வல்லாஹி ஜுலைபீபை நான் திருமணம் முடிக்க தயார். ஹலாவத்துல் ஈமான், ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. எவ்வளவு இரக்கமாக இருக்கும். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, உலகமே கைவிரித்த நேரம் எனக்கென்று ஒரு யுவதி ஓடி வந்து உங்களை முடிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் அவரை ராணியாக அல்ல, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து இருந்தால் அப்படி வைத்து பார்ப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடுத்த சோதனையை வைக்கிறான். வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், ரசூலை நேசிப்பார்கள். வஜிஹாதுன் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வுடைய ஜிஹாதை அவர்கள் நேசிப்பார்கள். ஏன்? அவருடைய கல்புகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ரூஹை அல்லாஹ்வுக்கு கொடுப்பார்கள். காதலன் காதலிக்கு சொல்லுவான், நீ உசிரையே தருவேண்டு, அது பொய். அல்லாஹ்வுக்காக உசிரை கொடுக்கக்கூடிய கூட்டத்தை உலகம் எங்கும் காபிர்கள் பார்த்து வியப்படைகிறார்கள். 1400 ஆண்டுகளாகி இந்த உலகத்திலே ஒரே ஒரு படை, லில்லாஹி தஆலா, பணம் அல்ல, அந்தஸ்து அல்ல, வீடு அல்ல, எதுவும் இல்லாத ஒரு ராணுவம், லில்லாஹி தஆலா, அல்லாஹ் என்பதற்காக வேண்டி அந்த ராணுவம் கிளம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அந்த ஜிஹாதிலே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்திருக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஐன ஜுலைபீப், ஜுலைபீபுடைய ஜனாசா எங்கே? தேடுகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு ஜிஹாத் முடிந்து விட்டால் ஷஹீதாக்கப்படுவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தொழுவிப்பார்கள், ஜுலைபீப் எங்கே, ஜுலைபீப் எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் யார் முக்கிய பிரமுகர்கள் என்று பார்ப்போம், யார் முக்கியஸ்தர்கள் என்று பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் யாரை தேடினார்கள்? அலங்கோலமான ஒரு மனிதன். ரசூலுல்லாஹ் நேசித்தார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஹலாவத்துல் ஈமான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது எல்லாத்தையும் விட அது ஈமானை சுவைக்க வைக்கிற ஒரு பண்பு. நாங்கள் யாரையாவது நேசித்திருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது அது இரண்டாவது பண்பு. ரசூலுல்லாஹ் தேடி போனால் சஹாபாக்கள் இருக்கிற ஆச்சரியமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை பார்த்து தன்னுடைய 2 கரங்களை மெல்ல ஜனாசாவுக்குள்ள போட்டு அரவணைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்ணீர் கொட்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தூக்கி எடுத்துக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். ஒரு அன்பின் உச்ச வடிவத்தில் தான் ஒரு மனிதன் அந்த ஜனாசாவில் எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறான், அதை கெட்டி பிடித்து தூக்கி அரவணைத்துக் கொள்வார். நாங்கள் பார்க்கிறோம், சில யுத்தங்கள் முடிகிற நேரம் சிரியாவிலும் அங்கும் இங்கும் ஒரு வாப்பாவிடம் ஜனாசாவை கேட்கப்படுகிற நேரம் முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் சில்ல பிள்ளை. ஒரு பிள்ளை முத்தம் கொடுக்கிறார். ஜனாசா மீட்பு படை வருகிறது. இவர் பொறுமை என்கிறார். அவர் முத்தம் கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் என் பிள்ளை என்னோடு விட்டு விடுங்களேன் என்று கேட்பது தன்னுடைய அடையாளம். அவர் மெல்ல என்று கேட்கிறார். ஏன்? இதோடு என்னுடைய குழந்தை கபருக்கு போக போகிறது. அல்லாஹ்வுடைய நல்ல ரசூலுல்லாஹ் தூக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி கொண்டார்கள். கண்ணால் கண்ணீர், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீர் சொட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஜுலைபீப் ரசூலுல்லாஹ் என்ன ஹதீஸில் எப்படி கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வகுத்தில, ஜுலைபீப் 7 பேர்களை கொண்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். 7 பேர் அவரை சூழ்ந்து கொலை செய்யப்பட்டிருந்தார். அல்லாஹ் அதை கொடுத்திருந்தான். கடைசி நேரம் அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தான். ஷபஅத்து மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கள் 7 பேரை கொண்டிருந்தார். வகுத்தில அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் அப்படி எடுத்து ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் என்றார். அது சாதாரண வார்த்தை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் பேசியது, அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் பேசியது. மதீனாவில் இந்த வார்த்தையை கேட்பதற்கு எக்கச்சக்கமான தோழர்கள். உமர் பின் கத்தாப் முன்னாடி நின்று கொண்டு அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை ஷஹீதாக்கி இந்த இடத்திலே உங்கள் கரங்களுக்கு மத்தியிலே நீங்கள் என்னை அரவணைத்து இந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? இந்த இடத்தில் நான் இருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜிஹாதில் தப்பி விட்டோம், உயிர் பிழைத்து விட்டோம் என்ற சந்தோஷம் இல்லை. யா ரசூலல்லாஹ், ஜுலைபீபை எப்படி நீங்கள் அரவணைத்து இந்த வார்த்தையை சொன்னீர்களோ இந்த உமருக்கு அது சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? அந்த நிலைமை எனக்கு இப்பொழுது வரக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? இதுதான் ஹலாவத்துல் ஈமான், இதுதான் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். ரசூலுல்லாஹ் மெல்ல இப்படி பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் சிரித்தீர்கள், ஏன் முகத்தை திருப்பினீர்கள் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் அழுத ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். உங்களுக்கு நான் இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு நாள் ஜனாசா இப்பொழுது கையிலே தானே யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், ரசூலுல்லாஹ் ஜனாசாவில் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு ஜுலைபீபுடைய சுவர்ண மாளிகையை காட்டினான், ஜுலைபீபுடைய மாளிகையை காட்டினான். அவரை பார்த்தேன், சுவர்க்க மாளிகையை நான் பார்த்தேன். ஜுலைபீபுடைய ஹூருல் ஈன் அவருடைய மனைவி அவரை நோக்கி ஓடுவதை அல்லாஹ் எனக்கு காட்டினான். அவருடைய கால் தெரிய பார்த்தது, என் முகத்தை திருப்பி கொண்டேன் என்றார். கையிலே ஜனாசா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை மதீனாவில் உள்ள சஹாபாக்கள் அனுபவித்தார். ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக.